கோவிலாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் விளக்கேற்றி வழிபடுவது அதிக பலனை தரக்கூடியது. விளக்கேற்றுவது குறித்து பலரும் பலவிதமான சந்தேகங்கள் காலம் காலமாக இருந்து கொண்டே உள்ளது. அவற்றில் மிக முக்கியமானது, அசைவ உணவு சாப்பிட்ட பிறகு வீட்டில் விளக்கு ஏற்றலாமா, கோவிலுக்கு செல்லலாமா, அசைவம் சாப்பிட்ட பிறகு வீட்டில் எப்படி, ஏற்றுவதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான். அசைவம் சாப்பிட்ட பிறகு என்ன செய்துவிட்டு விளக்கேற்றலாம், விளக்கேற்றுவது பற்றி இருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் குறித்தும் இங்கு தெரிந்து கொள்ளலாம். அசைவம் சாப்பிடுவதை காரணமாக காட்டி விளக்கேற்றாமல் இருப்பவர்களுக்கு இது நிச்சயம் தெளிவை தரும். தெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமானது விளக்கேற்றுவது. இறைவனை ஜோதி வடிவமாக வழிபடும் பழக்கம் உள்ளதாலும் மகாலட்சுமியின் அம்சம் என்பதாலும் விளக்கேற்றுவது மிகவும் அவசியம். வீட்டில் தினமும் விளக்கேற்றுவதால் கெட்ட சக்திகள் எதுவும் வீட்டில் தங்காது. அதோடு தெய்வீக சக்திகள், நேர்மறை ஆற்றல்கள் வீட்டில் நிறைந்திருக்கும். வீட்டில் தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் கண்டிப்பாக விளக்கேற்ற வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்படி ஏற்றப்படும் விளக்கு குறைந்தது 1 மணி நேரமாவது எரியும்படி பார்த்து கொள்ள வேண்டும். சிலரது வீடுகளில் அசைவம் சமைத்தாலோ அல்லது அசைவம் சாப்பிட்டாலோ விளக்கேற்ற மாட்டார்கள். அதேபோல் வீட்டில் இருக்கும் பெண்கள் மாதவிடாய் ஆகிவிட்டாலோ அந்த நாட்களில் வீட்டில் விளக்கேற்ற மாட்டார்கள். வீட்டின் பூஜை அறையை பூட்டி வைத்து விடுவார்கள். இது முற்றிலும் தவறானது. குடியிருக்கும் வீட்டில் எந்த காரணத்திற்காகவும் விளக்கு ஏற்றாமல் இருக்கக்கூடாது என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. வீட்டில் இருக்கும் பெண்கள் மாதவிடாய் ஆகிவிட்டால் அந்த வீட்டில் இருக்கும் ஆண்கள் அல்லது குழந்தைகளை வைத்து கூட விளக்கு ஏற்ற செய்யலாம். மற்ற பூஜை எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் விளக்கு மட்டுமாவது ஏற்றுவது சிறப்பானது. அதேபோல் மாதவிடாய் நாட்கள் முடிந்து அந்த பெண் மீண்டும் பூஜை அறைக்கு திரும்பும் போது வீட்டில் மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் பூஜைகளை தொடரலாம். மாதவிடாய் என்பது இயற்கையாக நடக்கும் ஒரு நிகழ்வு. நம்மை படைத்த இறைவனுக்கு நம்முடைய உடலின் நிலையையும் தன்மையையும் நன்கு தெரியும். இறைவன் பார்ப்பது உடலை அல்ல, உள்ளத்தின் தூய்மை மட்டுமே. இன்னும் சிலர் மாதவிடாய் காலங்களில் கோவிலில் கொடுத்த பிரசாதத்தை சாப்பிடவோ குங்குமம் வைத்து கொள்ளவோ மாட்டார்கள். இவை தவறானவை. கோவிலில் கொடுக்கப்படும் அல்லது சாமிக்கு பூஜிக்கப்பட்ட குங்குமம் என்பது நமக்கு பாதுகாப்பையும் தெய்வ அருளையும் தருவதற்கான பொருள். மாதவிடாய் காலங்களில் பெண்களின் உடலில் இருந்து வெளியேறும் கெட்ட நீரால் அவர்களின் உடலில் இருந்து ஒருவிதமான கெட்ட வாசம் வெளியேறும். அதனால் தீர்க்கப்பட்டு தீய சக்திகளால் அவர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. அதனால் அந்த சமயத்தில் அம்மனின் குங்குமத்தையோ அல்லது வீட்டில் சாதாரணமாக வைக்கும் குங்குமத்தையோ கண்டிப்பாக நெற்றில் வைத்துக் கொள்ள வேண்டும். அசைவம் சாப்பிடும் நாட்களிலும் விளக்கேற்றாமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அசைவம் சாப்பிட்டாலும் அதற்கு பிறகு குளித்துவிட்டு சுத்தமாக வந்து விளக்கேற்றலாம். வீட்டில் அசைவம் சாப்பிட்ட பிறகு விளக்கு ஏற்றுவது தவறு என்றால் அதே வீட்டில்தான் அசைவம் சமைக்கப்படுகிறது. அப்பொழுது கடவுளுக்கு தோஷம் ஏற்படாதா? அதனால் ஏதேதோ காரணங்களை சொல்லி வீட்டில் விளக்கு ஏற்றாமல் இருப்பதுதான் தவறு. அசைவ உணவுகள் சாப்பிடுபவர்கள் காலையில் குளித்துவிட்டு விளக்கேற்றிவிட்டு மாலையில் விளக்கேற்றுவதற்கு முன்பு மீண்டும் குளித்துவிட்டு விளக்கேற்றலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்ப்பதற்கு நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹால்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.